ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் பகிரங்கமாக எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காரு சாண்ட்ரா சார்பா. என்னங்க சொல்கிறீங்கன்னா, ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க, பழைய எண்ணெய் கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று பிக் பாஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி பிரஜன் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஒரு ஆசையும் படுறாரு. பட் அவர் முடிச்சதுக்கப்புறமா தான் சாண்ட்ரா வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி, என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்துட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க, அதை வந்து நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். அதிலே வியானாவும் விக்ரமும் மோதிக்கிட்ட விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னா, அரோரா வந்து எனக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் பெட்லேயே தூங்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க பெட்லேயே வந்து எல்லாமே இருக்குமா, சாப்பிட்றதுலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து லேப்டாப்லேருந்து எல்லாமே எங்கேயே இருக்குமா. காலையில் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்களே கார் டாஸ்கில் அவங்க முடிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ தான் தெரியுமா, ஓ இப்படி தான் இருக்குமான்னு. என்ன ஒரு வாழ்க்கையில் சே 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 சூப்பர்ப்பா அப்படி மாதிரி இருந்துச்சு. ரைட், அதை வந்துட்டு மாற்றிக்கணும். அதே மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. சபரி வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ப்ரெசன்டபுளாக இருக்குமா இல்லையா, நம்ம அழகாக இருக்குமா இல்லையான்ற ஒரு விஷயம் இருக்குமா, அதை வந்து மாற்றணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து எஃப்ஜே வந்துட்டு கழிக்கணும்னா ரொட்டீனாக வந்து எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. நான் பாட்டுக்கு வேலை செய்வேன், சாப்பிடுவேன், போவேன், வருவேன் அப்படின்னு இருக்கும். இனிமேல் அதுக்கு வந்து ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் பிரஜன் வந்தாங்க. பிரஜன் வந்து என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த விஷயத்தை இந்த டாஸ்க்கை யூஸ் பண்ணி இங்கே இல்லை அவங்களுக்காகவும் சேர்த்து நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். என்னென்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தவங்களோட நேமும் சொல்கிறார், அங்கே இருக்கிற எல்லாரோட நேமும் சொல்கிறார். சொல்லி நிறைய தப்புகள் நடந்துருச்சு, சரிங்களா, நிறைய தப்புகள் நடந்திருக்கலாம். அது கேமில் நடந்தது மட்டுமே, சரிங்களா, அது கேமில் நடந்த சம்பவங்கள் மட்டுமே. அதனால் அந்த விஷயம் கழிக்கணும். எல்லாருமே எனக்கு வந்துட்டு பிரதர் சிஸ்டராக வந்துட்டு நான் வெளியே போய் உங்கள் எல்லாருக்கும் நான் கான்டாக்ட் வச்சுக்கணும். அதனால் வந்துட்டு நான் பகிரங்கமாக அதை சாரி கேட்டுக்கிறேன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணார். இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா அவ்வளோதான், கேம் இஸ் அ கேம். கேமில் வந்து ஏதோ நடந்து போச்சு, எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு, இன்னொரு 4 நாள் தான். ஸோ அதை வந்து பிரஜனை வந்து அங்கே சொன்னார். பிரஜனை அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதான் பார்க்குறாரு. ஆனால் நம்மளுக்கு ப்ரொமோவில் என்ன வந்துச்சு, உள்ளே வந்தோடனே ரம்யா கிட்ட போய்ட்டு நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதாவது சாண்ட்ரா வந்து எதிர்த்தரப்பு விஷயத்தை வைக்கிறதில்ல, இங்கே யாருமே வந்து குற்றம் சொல்லலை. எல்லாருமே வந்து யார் யாருக்கு சொன்னாலும் இது இல்லை இது இருக்குது அப்படின்றத வந்து நியாயப்படுத்தி பேச தான் செய்வாங்க. ஆனால் குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணுறது வந்து எதுக்கு தேவையில்லாதது இல்லை. அந்த பிஞ்சு குழந்தைங்க என்ன பண்ண போகுது, அதனால் வந்து அது வேணான்றத நிறைய பேர் கருத்து இருந்துச்சு. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு நல்லா இல்லை, அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பிரஜன் இன்னொன்று சொன்னதுன்னா, நான் படம் பண்ணுறது வந்து இப்போ வந்து 10 படம் வந்து சைன் ஆகிருக்கான். ஸோ பிக் பாஸ் விட்டு போனதுக்கப்புறமா 10 படம் சைன் ஆகிருக்கான். அதேமாதிரி கான்டாக்ட்ஸ் எனக்கு பெருசாக இல்லை. இதுக்கப்புறமா வந்து கான்டாக்ட்ஸை நான் நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் துஷார் வந்தாப்புல, அவர் வந்து மற்றவங்க என்ன சொல்லிவிடுவாங்களோ நினச்சிட்டு அதுக்கே நான் வாழ்வேன். அது மட்டும் இல்லாமல் மெஜாரிட்டியாக யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், இனி அதை நான் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொடனே அந்த பக்கம் எஃப்ஜே கலாய்கிறார். ஏன்பா நீயே ஆல்ரெடி நிறைய ட்ராவல் பண்ணி தான் நீங்கள் வந்து, அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி முடித்தார். முடித்தோடனே பார்த்தீங்கன்னா துஷாருக்கும் அரோராவுக்கும் சண்டே ஆகி போச்சு. என்னையா அப்படி பார்த்தா இவர் ஏதோ சபரிக்கிட்ட பேசியிருப்பார் போல இருக்குது, அப்போ அரோரா வந்திருக்காங்க போல இருக்குது, வெயிட் பண்ணி சம்திங் ஏதோ சொல்லியிருக்காரு. உடனே கோச்சிட்டு போயிட்டாங்க. இவர் பின்னாடியே போயிட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்தி ரைட். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.